வணக்கம். பாவலன் வியூக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாங்கள் உங்களை கிளிநொச்சி, இலங்கை என்ற அழகான மாவட்டத்திற்கு ஒரு பயணத்திற்கு அழைக்கிறோம். போரின் பின்னர் அமைதி, இயற்கை, விவசாயம், கடற்கரை மற்றும் கல்வி எழுச்சி எல்லாம் இணைந்துள்ள இந்த இடம் உங்கள் மனதை நிச்சயமாக கவரும். 1. கல்வி எழுச்சி. போர் முடிந்த பின் கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி முன்னேற்றம் வேகமாக வளர்ந்துள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு 35,000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். எழுத்தறிவு விகிதம் 87%க்கு மேல். இதனால் கிளிநொச்சி இன்று யாழ்ப்பாணத்துடன் போட்டியிடும் கல்வி நிலையை அடைந்துள்ளது. 2 பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடம் கிளிநொச்சியில் அமைந்துள்ளது. புதிய பயிர் வகைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குகிறது. இதனால் மாணவர்கள் தங்கள் மாவட்டத்தில் உயர்கல்வி பெற முடியும். 3. இரணைமடு நீர்த்தேக்கம். கிளிநொச்சியின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம். சுமார் 22,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் தரும் திறன் கொண்டது. படகு சவாரி செய்யலாம், பறவைகள் மற்றும் விலங்குகளை நேரில் காணலாம். இயற்கையின் அமைதியை அனுபவிக்க சிறந்த இடம். 4. சுண்டிக்குளம் கடற்கரை. அமைதி நிறைந்த கடற்கரை. சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் பார்க்க சிறந்த இடம். மணற்கரை மற்றும் கடல் ஒலி மனதை சுகப்படுத்தும். 5. பூநகரி கடற்கரை. மீனவர்களின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக பார்க்க முடியும். கடலுக்கரையில் நடந்து இயற்கை சூழலை அனுபவிக்கலாம். 6. கல்லடை கடற்கரை பூநகரி. நீண்ட மணற்கரை பரப்பில் அமைதியாக ஓய்வெடுக்கலாம். நடைப்பயணம், சூரிய உதயம் மற்றும் குளிர்ந்த காற்று அனுபவிக்க சிறந்த இடம். 7. சுண்டிக்குளம் நீர்நிலம். இடம்பெயரும் பறவைகள் வருகிற சொர்க்கம். புகைப்பட ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை நேசிகள் மகிழும் இடம். கடல் மற்றும் உப்புநீர் கலவை கொண்ட எக்கோசிஸ்டம். 8. நெற்பயிர் வயல்கள். கிளிநொச்சி அரிசியின் நிலம் என அழைக்கப்படுகிறது. பசுமையான வயல்கள், பாரம்பரிய நெல் நட்டு காட்சிகள், விவசாயிகளின் இயற்கை வேலைகளை பார்க்க முடியும். 9. விவசாய வகைகள். நெல் மட்டுமல்லாமல் மிளகாய், வெங்காயம், பருப்பு, நிலக்கடலை உற்பத்தி. பயணிகள் புதிய பச்சை உணவுகளை அனுபவிக்கலாம். நெல் நட்டு இயந்திரம். 2025 முதல் நெல் நட்டு இயந்திரம் அறிமுகமானது. விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் சின்னம். சுற்றுலா பயணிகள் நேரடியாக பார்க்கலாம். 1 சிறு குளங்கள் மற்றும் ஏரிகள். கிராமங்களில் பசுமை சூழல் உருவாக்கும் சிறிய குளங்கள். காலை மற்றும் மாலை நேரங்களில் அழகான பிரதிபலிப்புகளை காணலாம். 1-2 பறவைகள் தஞ்சம். சுண்டிக்குளம் மற்றும் பிற குளங்களில் பறவைகள் கூட்டமாக வருகின்றன. வாத்து, வெள்ளைக்கொக்கு மற்றும் இடம்பெயர்ந்த பறவைகள் புகைப்படக்காரர்களுக்கு அரிய வாய்ப்பு. 1-3 பசுமை மற்றும் அமைதி. நகர நெரிசல் இல்லாத கிராமிய சூழல். இயற்கை, பசுமை சூழல், சூரிய ஒளி மற்றும் குளிர்ந்த காற்று ஓய்வுக்கு சிறந்தது. 1-4 பழமையான கோவில்கள். முருகன், விநாயகர், அம்மன் கோவில்கள். திருவிழா காலங்களில் இசை, நடனம், ஊர்வலம் அனுபவிக்கலாம். 1-5 தமிழ் கலாச்சாரம் மற்றும் விழாக்கள். பொங்கல், தீபாவளி, கோவில் திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவு, இசை, நடன அனுபவிக்கலாம். 1-6 போர் வரலாற்றுச் சின்னங்கள். கிளிநொச்சி உள்நாட்டுப் போரின் முக்கிய மையம். நினைவுச் சின்னங்கள், பாதுகாப்பு கோபுரங்கள் போர் வரலாற்றை உணர்த்துகின்றன. இதுவரை நீங்கள் காணாத வகையில் கிளிநொச்சி இயற்கை அழகு, கடற்கரை, விவசாயம், பண்பாடு மற்றும் கல்வி எழுச்சி அனைத்தும் இணைந்த இலங்கையின் ஒரு தனித்துவமான மாவட்டம். இப்போது உங்கள் அடுத்த பயணத்தை கிளிநொச்சிக்காக திட்டமிடுங்கள். நன்றி.